ஹலோ மக்களே, ஏப்ரல் 21 சாயங்காலம் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் நக்ஷத்ரா ஓடி போய் சரச்சந்திரா கிட்ட முத்தம் கொடுத்ததை பற்றி பெரிய பிரச்சனையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. உடனே அப்புறம் பாதியில பிடிச்சி வச்சிடறாங்க நக்ஷத்ராவை. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்பா கிட்ட தான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், உங்களை நம்பி என் வாழ்க்கை நாசமா போனதுதான் மிச்சம். ககன் மாமா என்னை கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு கடைசியில் இந்த சரி என்னை கல்யாணம் பண்ணிட்டான். இது கல்யாணமாவே ஏத்துக்கல, ஆனா அப்பா இதை கல்யாணமா ஒத்துக்க வச்சுட்டாங்க. நீங்க அப்பவும் எதுவும் பேசல, அப்போ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்க. இப்படியே போனா என் வாழ்க்கை எப்படித்தான் போக போகுது, இப்ப என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல போற அப்பா கிட்ட போயிட்டு அப்படின்னு திரும்பியும் கேக்குறாங்க. அபூர்வா நட்சத்திராட்டா, அந்த செரி எனக்கு முத்தம் கொடுத்துட்டா, நான் இதை போய் அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா அப்பதான் நட்சத்திராக்கு புரிய வைக்கிறாங்க. இங்க பாரு, உங்க அப்பா சரச்சந்திரா ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சுட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீ உங்க அப்பா கிட்ட சொன்னா தேவையில்லாம நீ இவ்வளவு நாளா நாடகம் தான் பண்ணிருக்கன்னு அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு யார்கிட்ட கேட்கணும், புருஷன் தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கே பேக் ஃபயர் ஆகும், உனக்கு புரியுதா நட்சத்திரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி வெளியே வர ரூமை விட்டு, அப்படி சொல்லுங்க அத்தை, அவ ஏன் பொண்டாட்டி தானே, ஏன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இப்ப புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை சுத்தி விட்டுட்டு வா உள்ள வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போ, நான் எனக்கு வர தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ என் கூட வரல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரச்சந்திரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதான் வரேன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூம்குள்ள போறாங்க. கதவை டம்முன்னு சாத்துறாங்க. உடனே அபூர்வா அப்படி அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. உடனே அபூர்வாவுக்கு கோவத்துல, டே நீ என்னோட மாப்பிள்ளையா, என் நட்சத்திரா வாழ்க்கையை கெடுத்தவன்டா, நீ உன்னைய கொல்லாம நான் விட மாட்டேன்டா, உனக்கு நான் ஆல்ரெடி உங்க அப்பாக்கு இப்ப ஒரு பெரிய பாடம் கத்து கொடுத்தாச்சு, இப்ப அடுத்து உனக்கும் இருக்குடா, உனக்கும் ஒரு நாள் நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கதையும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபூர்வாக்கு கோவம் வருது. அங்க இருக்கிற பூஜாடி எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு இங்க பார்த்தா இவர் கடகடன் இவர் எஸ்ஐ சூர்யா கிட்ட உள்ள வராரு. ககன் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் பாட்டு இவரை கண்டுக்கவே இல்லை. ககனை வந்ததையும் கண்டுக்கல, பூமி வந்ததையும் கண்டுக்கல. அவர் பாட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு எஸ்ஐ சூர்யா. உடனே சார்னு இவர் 2 வாட்டி கூப்பிடுறாரு ககனு. சொல்லுங்க என்ன அப்படின்னு கேக்குறாரு எஸ்ஐ சூர்யா. உடனே சார் எங்க அம்மாவை ஷூட் பண்ண வழக்குல அந்த கேஸ்ல எது வரை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே எஸ்ஐ சூர்யாவுக்கு கோவம் வருது. இங்க பாருங்க ககன், எனக்கு அதை விட முக்கியமா நிறைய கேஸ் இருக்கு, இப்ப அந்த கேஸ் எல்லாம் எடுத்து என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை கேட்டோன்னே இவங்களுக்கு ககனுக்கு கோவம் வருது. சார் நீங்க ஒரு போலீஸ், உங்களுக்கு எல்லா கேஸும் ஒரே கேஸ் தான், எல்லா கேஸும் நார்மல் கேஸ் தான், எதுவும் ஸ்பெஷலே இது எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்பெஷலா எத்தனை கேஸ் வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட அம்மா கேஸ் தான் எனக்கு பெரிய விஷயம். ஆல்ரெடி ஆப்ரேஷன் தியேட்டர்லயும் திரும்பியே எங்க அம்மாவை கொலை பார்த்திருக்காங்க. அதனால நீங்க அதுக்கு டிசிஷன் எடுங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, அது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ககன், எனக்கு உங்க அம்மா எவ்வளவு பர்சனலோ அதுக்கு அதை மாதிரி என்னோட அண்ணன் எனக்கு பர்சனல். என் அண்ணனை கொண்டவன நான் பிடிக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே பூமி இவங்க இப்படியே பேசினா உண்மை கிருஷ்ண பிரசாத் தான் இந்த மாதிரி கொண்டா இருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்கன்னு போனா அது ககனுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தை பேசினதுக்கு அப்புறமும் வாங்க போலாம் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககனை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இரு பூமி பேசிட்டு போலாம், வெயிட் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ககனும் ஒண்ணா கேட்டுக்கிட்டே இருக்காரு. சார் உங்க அண்ணனை கொண்டாங்களா, அது யார் சார்? ஆமா என் அண்ணனை கொண்டாதான், அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரச்சந்திரா வீட்டுலதான் அப்படின்னு ஒண்ணா உடைக்கிறாரு. உடனே சரச்சந்திரா வீட்லயா, அதுக்கு அடுத்து இவர் போயிடுறாரு. ககன் வாசல் வர போயிடுறாரு. ககன் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு. நீ எனக்கு இவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறியே, நல்லவ யாரு கிரிமினல் யாருன்னு தெரியாம நீ வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கா, அப்போ உன்னையெல்லாம் என்ன செய்யலாம், நீயே உன் வீட்டுல இந்த மாதிரி வச்சுட்டு என்னையே இப்ப இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. என்ன சார், என்னது எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாரு. நீ ரத்னம்னு ஒருத்தி உன் வீட்டுல வேலைக்காரின்னு சொன்னியே, அவதான் என் அண்ணனை கொன்னவ, என் அண்ணன் ஒருத்தவங்க சொல்லிதான் கொண்டிருக்கா, அது யாருன்னா அந்த சரச்சந்திரா வீட்டுல இருக்கிற அந்த கிருஷ்ண பிரசாத் சொல்லிதான் அவ கொண்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. இந்த கிருஷ்ண பிரசாத் ஆல்ரெடி ககன் கிருஷ்ண பிரசாத்தை வெறுத்து உதிக்கிறாரு. இப்ப இவரு அந்த கிருஷ்ண பிரசாத்தா அவனுக்கு நல்லா அவன் சின்ன வயசுல செஞ்ச துரோகத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க.
உடனே அதுக்கு அடுத்து நீங்க எதுக்கு அவன் கிருஷ்ணபிரசாத் வந்து இந்த தண்டனை வாங்குறதுக்கு நீ ககன் வந்து நான் ஒரு வாட்டி கிருஷ்ணபிரசாத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யாடி கேட்கிறாரு. உடனே நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமி சொல்றாங்க அது அவரோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க, ககனோட அப்பான்னு சொல்றாரு. உடனே இவர் வந்து கெக்கேன்னு சிரிக்கிறாரு. எஸ்ஐ சூர்யா சிரிச்சுட்டு அவரு சரச்சந்திரா வீட்டுல இருக்கிறாரு, சரச்சந்திரோட சொந்த தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்போ உங்க அம்மா எப்படி 2வது செட்டப்பா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னா ககனுக்கு வந்து அப்படி கண்ணெல்லாம் செவந்து கோவம் வருது. உடனே அவர் சட்டையை பிடிச்சி அடிக்க வராரு. 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு திரும்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆல்ரெடி எஸ்ஐ சூர்யா வந்து ககன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு, நடுரோட்ல எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து இவரோட சட்டையை பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு கோவம் வருது. உடனே பூமி வந்து 2 பேத்தையும் விலக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து விடுங்க மாமான்னு சொல்லிட்டு ககனை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க பூமியே போயிட்டு எஸ்ஐ சூர்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. சார் மன்னிச்சிருங்க சார், அவர் உங்க சட்டையை பிடிச்சது தப்புதான், அதே நேரத்துல நீங்களும் உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினது தப்புதான், உங்களுக்கே தெரியும் அவங்க அம்மாவனா வந்து ககனுக்கு என்னோட மாமாக்கு ரொம்ப உயிர் எல்லாமே, கடவுள் எல்லாமே அவங்க அம்மா தான், நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுனதுனால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் அவங்க சட்டையை பிடிச்சாங்க, மற்றபடி என் மாமா நல்லவர் தான், அதனால விட்டுருங்க சார், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, நீங்க பண்ணதும் தப்பு தான், என் மாமா பண்ணதும் தப்பு தான், அதனால இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவனை என் மூஞ்சில முழிக்க வைக்காத, முதல்ல அவனை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் வந்து திரும்ப முறைச்சுக்கிட்டே இருக்காரு அந்த எஸ்ஐ சூர்யாவை. உடனே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்தா, வெளியே வந்தோடனே இவர் கத்துறாரு, அந்த கிருஷ்ணபிரசாத்தால என் வாழ்க்கையில எப்பயுமே எனக்கு சண்டை, இதுதான் அவமானம் தான், சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போய் என் குடும்பத்தை அனாதையை விட்டுட்டு போய் கஷ்டப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, இப்ப பாரு சோபச்சந்திரா தேவதையை கொன்னதும் அவன் தான், அவன் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், காசுக்காக தான் தங்கச்சி மாதிரி இந்த உன் அம்மாவை கொண்டிருக்கான், அவன்லாம் நல்லவனே கிடையாது, அவன் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கேடு கெட்டவன் இப்பவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படி இல்லை மாமா, இதுக்காக தான் நீ உண்மையை மறைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து ககன் வந்து பூமி மேல கோபப்பட்டு இருக்காரு. இதுக்காக தான் நீ இந்த உண்மையை உண்மையை கேட்கறதுக்காண்டி தான் நீ வந்து இது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ககனும் பூமியும். இங்க வந்து இப்பதான் மார்னிங் ஆகுது. இப்பதான் வந்து பூரணிக்கு வந்து இவங்க சாரதா வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க. உடனே ககன் பூமியை வீடு ஃபுல்லா தேடுறாங்க, காணும். உடனே எங்க போனாங்க என்னாச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கிட்ட வந்து காஃபி கொடுத்துட்டு, அம்மா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் எங்க போனாங்க, என்னாச்சு, பூமியை பாத்தியா, என்னாச்சு, எதுவுமே தெரியல, ரூம்ல இல்லையே, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், காணுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயாவது ஹனிமூன் போயிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹனிமூனா, அது எப்படி என்கிட்ட சொல்லாம போவாங்க அப்படின்னு கேக்குறாங்க சாரதா வந்து பூர்ணி கிட்ட. ஆமா, உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்ககிட்ட சொல்லிட்டாம அவங்க தாலி கட்டினாங்க. இல்ல ஹனிமூன் நீங்க திடீர்னு பிளான் பண்ணி போயிருப்பாங்க, நீங்க ஏன் தேடிட்டு இருக்கீங்க, போன் பண்ணி பாருங்க, எதுக்கு இப்போ காலையிலே வந்து என் தூக்கத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா. ஆமா, நான் உங்ககிட்ட அவங்களை காணும்னு கேட்க வந்தா நீ ஏதாவது உளறிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிவாக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், நான் போய் சிவா கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட போயிட்டு சாரதா கேக்குறாங்க, ககன் மூவியை பாத்தீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிவா சொல்றாரு, இல்லையே ஆண்டி, நான் பார்க்கவே இல்லையே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா கார் வருது. இங்க ககன் வராரு, ககனும் பூமியும் வராங்க. உடனே எங்கடா போயிருந்தீங்க நைட்டெல்லாம் காணும் வீட்டுல, காலைல எங்க போனீங்க, எப்போ போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க, நான் இந்த பூமியை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன், இந்த பூமி நேற்று எங்க போனான்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்கம்மா போனேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககன் அதுக்கடுத்து நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி அவ நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா, இவளை ஃபாலோ பண்ணிட்டு அங்க போனாதான் எனக்கு உண்மையே தெரியுது, அந்த சோபா சந்திரவை தேவதைன்னு சொல்றீங்களா, அவங்கள கொன்னது வேற யாரும் இல்ல, கிருஷ்ணபிரசாத் தான் அப்படின்னு சொல்றாங்க. போட்டு உடைக்கிறாரு. உடனே இவங்களுக்கு வந்து அழுகழுகியா வருது சாரதாக்கு. இதனால ககன் முன்னாடி அழுக முடியாதுன்னு சொல்லிட்டு கையை அப்படி உடைக்கிறாங்க. இவர் வந்து கிருஷ்ணபிரசாத் மேல பழியெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு ககன். அவன் எவ்வளவு மோசமானவன், முதல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணா, நம்மள சின்ன வயசுல அனாதையை விட்டுட்டு போனா, இப்ப பாருங்க அந்த சோபா சந்திரா தேவதையை கொண்டதும் அவன் தான், போலீஸ் கிட்ட அவன் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டான்மா எல்லாமே, இனிமேல் அவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அவனுக்கு நல்லா வேணும்மா, இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும்னு சொல்லிட்டு போறான் ஆயிராரு. உடனே பூர்ணியும் இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் நல்லா வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதுக்கடுத்து பூமியும் சாரதா மட்டும் தான் இருக்காங்க, அழுகுறாங்க. சோபா சந்திரா இவங்களுக்கு வந்து அந்த வீடியோ அபூர்வா கொண்ட வீடியோ வந்து இவங்க பார்த்துட்டாங்க, அதனால இவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க முதலே நம்ப மாட்டாங்க கிருஷ்ணபிரசாத் தான் கொன்னாங்க அப்படின்னு சொன்னா. இவங்க ஆல்ரெடி அபூர்வா கொல்ற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம நான் வா பூமி இப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லலாம், நான் தான் அந்த வீடியோ பார்த்தேன்ல, அபூர்வா தான் அந்த சோபா சந்திராவை கொன்னான்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ நான் என் கண்ணால பார்த்தல, நான் பார்த்த சாட்சி இருக்கல, அது போய் உங்க அப்பா கிட்ட சொல்லலாம், கிருஷ்ணபிரசாத் பண்ணலன்னு நிரூபிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க.
உடனே இவங்க பூமி சொல்றாங்க, சரச்சந்திரா அப்ப இப்ப நம்ம சொல்றதை கேட்கற நிலைமையில அவங்க இல்ல, அப்புறம் அவங்கள வந்து ஆட்டி வச்ச பொம்மையா மாத்திட்டா, இப்ப நம்ம கிட்ட சாட்சி இருக்கணும், நம்ம கிட்ட இப்ப ஒரு சாட்சி வேணும் அத்தை, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். அப்ப நான் தானே அப்பா கிட்ட போயிட்டு பேசினா அதை தான் நம்புவாங்க. நம்ம சொன்னதெல்லாம் வச்சு சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. நம்ம ஏதோ கேபி மாமா காப்பாத்துறதுக்காக பண்றோம்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை, நம்ம கண்டிப்பா நிரூபிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் அதுக்குள்ள போய் நம்ம மாமாவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வந்துடுறேன் பூமி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாக்கலாம், நீங்க போய் பாருங்க, நானும் போய் அந்த கேமரா எடுத்துட்டு வரேன், அந்த சரியாயிடுச்சா என்னன்னு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா சாரதாவும் இவங்க மீராவும் வந்து ஒரே நேரத்துல வேற கார்ல வராங்க. இவங்க ஒரு கார்ல ஒரே நேரத்துல 2 பேர் காரை விட்டு இறங்குறாங்க, குடுகுடுன்னு ஓடுறாங்க. அங்க கான்ஸ்டபிள்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி உள்ள நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பார்க்கணும் அப்படிங்கும்போது கிருஷ்ணபிரசாத்தை பார்க்கணும். நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யாரை பார்க்கணும்? நானும் அவங்களதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. நீங்க யாரு? அவங்க ஒய்ஃப் அப்படின்னு. எது அந்த கொலகாரனையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எஸ்ஐ சூர்யாவோட பர்சனல் கேஸ், அவர் யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டார் உள்ள பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நீங்களாம் இங்க இருந்து போங்க, அவரெல்லாம் அனுமதிக்க மாட்டார் யாரையும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீராக்கு வந்து கோவம் வருது. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நான் சரச்சந்திராவோட தங்கச்சி, என்னையே நீ என்னோட பவர் என்னன்னு தெரியுமா? என்னையே நீ உள்ள விட மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவர் வந்து பதறிட்டு, சரி வாங்க மேடம், எஸ்ஐ சூர்யா வர்றதுக்குள்ள நீங்க பாத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. மீராவும் இவங்களும். கேபியோட நிலைமைய பார்த்து 2 பேரும் ரத்த கண்ணீரே வடிக்கல, அந்த அளவுக்கு அழுகுறாங்க 2 பேரும். மீராவும் சாரதாவும் அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ என்னங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அப்படி உடஞ்சு போய் இருக்கிறாரு. அவருக்கு சுய நினைவே இல்லை, அந்த அளவுக்கு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க கை தாங்கல, இவங்க காலை பிடிக்கிறாங்க, ஒருத்தங்க கையை பிடிக்கிறாங்க மீரா. அதுக்கடுத்து 2 பேரும் பிடிச்சி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கடுத்து சாரதா மட்டும் தான் பார்த்து பேசுறாரு அவரு. கேபி வந்து சாரதா நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நேரத்துல அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒண்ணு என்னங்க ஆச்சுன்னு 2 பேரும் என்னங்கன்னு போட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால பேசவே முடியல கேபியால. உடனே அதுக்கடுத்து அவரு ஒத்துனு கீழே விழுந்துடுறாரு. உடனே தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. அவரை வந்து எந்திக்கவே இல்லை. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா எஸ்ஐ சூர்யா வராரு. ஹலோ, யாரை கேட்டு நீங்க வந்தீங்க? உங்களுக்கு யாருங்க பெர்மிஷன் கொடுத்தது? இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், இது என்னோட கோட்டை, என்னோட இதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிரிமினலை பார்க்க 2 பேரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதா வந்து, சார் அவர் எதுவுமே பண்ணல. மீராவும் சாரதாவும் சேர்ந்து சொல்றாங்க, சார் அவர் எதுவும் பண்ணல, அவர் நிரபராதி சார், அவர் எதுவும் பண்ணல, இது கண்டிப்பா அவங்க பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவன் நிரபராதியா? 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கான், இவன் நல்லவனா? இவனுக்கு என்ன ஒரு கல்யாணமா பண்ணியிருக்கான்? 2 கல்யாணம் பண்ணி இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு நீங்க வக்காலத்தை வேற வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இங்க இருந்து போங்க, அவ்வளவுதான், நான் லேடி ஆச்சேன்னு பாக்குறேன், பொம்பளைங்க இருக்கீங்களேன்னு பாக்குறேன், இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். இதுக்கு அடுத்து நான் சொல்றதை கேட்காம இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து லேடி கான்ஸ்டபிள் நான் கூப்பிட்டு உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒழுங்கா முதல்ல நீங்களே மரியாதையே வெளியே போயிருங்க அப்படின்னு 2 பேரும் அழுதுட்டே அடுத்து வெளியே வருவாங்க. உடனே கார்ல ஏறதுக்காண்டி இவங்க வருவாங்க. சாரதா வந்து அவங்க கார்ல ஏறதுக்காண்டி வருவாங்க. மீரா வந்து நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பேசுவாங்க. உடனே நான் வந்து அவங்க நம்பலை, சோபாச்சந்திர அண்ணியை கொண்டது வந்து என் கேபி தான் சொன்னாங்க, நான் நம்பலை அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. நானும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இப்போ எங்க வீட்டில் என்னால் எதுவுமே பேச முடியாது. என்னோட அண்ணா வந்து இது முழுமையா நம்புறாங்க, சோபாச்சந்திர அண்ணியை கொண்டது வந்து கேபி தான் நம்புறாங்க. அதனால எங்க வீட்டுல இருந்து இவரை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க வெளியே எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதான் ககனுக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, ககன் உங்களோட பையன், நீங்க சொன்னா அதை அவன் அம்மாவை வந்து தெய்வமா நினைக்கிறான், நீங்க எது சொன்னாலும் அவன் கேட்பான், அதனால நீங்க ககனை வச்சு வெளியேடுங்க ப்ளீஸ், அவர் பாவம் உள்ளே இருந்து அவர் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அதுக்கடுத்து நீங்க மனசு வச்சா முடியும், உங்க பையனை நீங்க சொன்னா கேட்பாரு, அதனால ககன் மனசை மாத்தி நீங்க வெளியேடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களும் நான் சொன்னா அவன் கேபி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சாரதா ககனுக்கு வந்து கேபியை கண்டாலே எரிச்சல், அவன் பிடிக்காது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இல்ல, அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இல்ல, நீங்க சொன்னா அவன் கேட்பான், அதனால நீங்க வெளியேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பூமி வந்து அந்த கேமரா வாங்கி நிருபராதின்னு நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா ஷாப் வராங்க. கேமரா ஷாப்பு பூட்டி இருக்கு, அந்த கேமரா கடை பூட்டி இருக்கு. உடனே அதுக்கடுத்து ஃபோன் பண்றாங்க, நாட் ரீச்சபிள்னு வருது. இவங்க அந்த பக்கத்து கடையில போய் கேட்கறாங்க, சார் ஏன் எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, ஏன் இவ்வளோ நேரம் பூட்டி இருக்கு என்னதுன்னு கேட்குறாங்க. அது ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபோட்டோஷூட் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்திருக்குமா, 1 வாரமா பூட்டி தான் இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீங்க ஃபோன் பண்ணி பாருங்கன்னு. பூமி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, நாட் ரீச்சபிள்னு வருது. ஃபோனே எடுக்கல. ஐயோ ஃபோனே எடுக்கல அண்ணா, எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ண்ணா, எனக்கு அந்த கேமரா உடனே வேணும்னா, நான் என்னோட கேமரா கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க வீட்டு அவங்க அட்ரஸ் ஏதாவது தெரியுமாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம்,
நீங்க வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, அவங்க வந்தாங்கன்னா நான் வேணா உங்க நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்றேன் அப்படின்றாங்க. சரி, உடனே பூமியும் இவங்களோட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இதுக்கடுத்து என்ன நடந்து போச்சு, இதுக்கடுத்து என்ன நடந்தது நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம். பை பாய்.